பெருந்துறை சிப்காட்டில் அமையவுள்ள கொக்கோ கோலா தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு. பெருந்துறை மற்றும் சென்னிமலை ஒன்றியங்களில் முழு கடையடைப்பு. அமைச்சரின் சொந்த ஊரில் அனைத்து கடைகளையும் மூடி பொதுமக்கள் எதிர்ப்பு. பெருந்துறை சிப்காட் பகுதியில் அமையவுள்ள கொக்கோ கோலா தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெருந்துறை மற்றும் சென்னிமலை ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஒரு நாள் கடையடைப்பிற்கு அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து 5/3/2015 அன்று நடந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பெருந்துறை, சென்னிமலை, ஈங்கூர், காஞ்சிக்கோவில், பெத்தாம்பாளையம், விஜயமங்கலம், வாய்க்கால்மேடு, மேட்டுக்கடை ஆகிய அனைத்து ஊர்களிலும் அனைத்து கடைகளையும் மூடி வணிகர்கள் தங்கள் ஆதரவினை தெரிவித்தனர். கொக்கோ கோலா நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கும் அதிகாரம் படைத்த சுற்றுச்சூழல் துறையின் அமைச்சர் திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களின் சொந்த தொகுதி பெருந்துறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தில் ஆளும் கட்சியான அதிமுக பங்கேற்கவில்லை. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களின் சொந்த ஊரான தோப்புப்பாளையத்திலும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது. கொக்கோ கோலா நிறுவனம் அமையப்பெற்றால் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்கின்ற கருத்தினை பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் பதிவு செய்தனர். இன்று நடைபெற்ற கடை அடைப்பிலே ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவும் கிடைத்திருக்கின்றது. இந்த கொக்கோ கோலா கம்பெனி இங்கு வரக்கூடாது என்பது 100% மக்களின் உணர்வாகும். மக்களின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்ட இந்த கடையடைப்பு ஒன்றே போதும். எந்த காரணத்தை கொண்டும் இனி மாசுபடுகின்ற சூழலை உருவாக்குகின்ற எவரையும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருந்துறை சிப்காட்டில் 2803 ஏக்கரில் அமையப்பெற்றுள்ள இந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் சுற்றுச்சூழல் துறையினுடைய விகிதாச்சாரத்தின்படி சிகப்பு நிறுவன பட்டியலில் உள்ள நிறுவனங்கள் தான் பெரும்பான்மையுள்ளன. பெருந்துறையை சுற்றி இத்தனை பாலிடெக்னிக்கல், இன்ஜினியரிங் கல்லூரிகள், ஐடிஐக்கள் போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருந்தும் இங்கு பல்வேறு படித்த இளைஞர்கள் இருந்தும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற நிறுவனங்களை இங்கு கொண்டு வருவதை விட்டுவிட்டு இந்த அரசு நிர்வாகமும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் இந்த சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற பல்வேறு காற்றை மாசுபடுத்துகின்ற இந்த தொழிற்சாலைகளை இங்கு இருந்து அகற்றிவிட்டு நல்ல நிறுவனங்கள் அமையப்பெற்றால் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி பயன்படுத்த இயலாத நிலையில் இப்போதே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொக்கோ கோலா ஆலைக்கு தினசரி 20 லட்சம் லிட்டர் தண்ணீரை வழங்கி இங்கே கொக்கோ கோலா தயாரிப்புகளை செய்யும் போது இதிலிருந்து தினசரி 10 லட்சம் லிட்டர் தண்ணீருக்கு மேல் கழிவுகளாக வெளியேற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. 10 லட்சம் லிட்டர் தண்ணீரை தினசரி வெளியேற்றும் போது இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் மேலும் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி இந்த பகுதியில் பொதுமக்களும் கால்நடைகளும் கூட வசிக்க முடியாத அளவிற்கு ஒரு அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று அச்சப்படுகிறோம். பெருந்துறையில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தில் உள்ள ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் தனது நீதிமன்றத்தை புறக்கணித்து பெருந்துறை மக்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே சாயப்பட்டறைகளாலும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளாலும் மிகுந்த கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி நோயாளிகளாகி புற்றுநோய்க்கான மருத்துவமனைகளும் மலட்டுத்தன்மை நீக்கும் மருத்துவமனைகளும் ஈரோட்டு சுற்றுப்பகுதியிலும் வந்துவிட்டன. எனவே இவர்கள் இதற்கு மேலும் தண்டிக்கப்பட வேண்டுமா என்பதை தமிழக அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சியாளர்கள் 2016 எங்களிடத்திலே வாக்கு பிச்சை கேட்டு வரப்போகிறீர்கள். நீங்கள் கொடுக்கிற 300க்கும் 400க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் இந்த பகுதி மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஆட்சியாளர்கள் கொக்கோ கோலா கம்பெனியிடம் பணம் வாங்கி விட்டார்கள் என்று கிராமத்தில் இருக்கிற கடைசி தாய்மார்கள் வரைக்கும் பாட்டிகள் வரைக்கும் பேசத் தொடங்கி விட்டார்கள். எனவே நான் ஜெயலலிதா அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் தகவலாகவும் சொல்லுகிறேன். உங்கள் ஆட்சியின் கடைசி காலத்தில் இருக்கிறீர்கள். கெயிலை நிறுத்தினீர்கள், மீத்தேனை நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறீர்கள். அந்த வழியில்
பெருந்துறை கொக்கோ கோலாவுக்கும் முடிவு காணுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டுமல்ல, இந்த பகுதிக்கு ஆதரவாக அனைத்து கட்சி தலைவர்களையும் நாங்கள் அழைக்கப் போகிறோம். அவர்களுடைய ஆதரவை பெற்று இதை தமிழகத்தின் போராட்டமாக மிக விரைவிலே மாற்றப் போகிறோம். கொக்கோ கோலாவே எங்கள் பகுதிக்குள்ளே குடிக்க மாட்டோம், விற்க மாட்டோம், விளம்பரம் செய்ய அனுமதிக்க மாட்டோம், கொக்கோ கோலா விளம்பரம் வருகிற எந்த தொலைக்காட்சியும் பார்க்க மாட்டோம் என்று எங்கள் மக்கள் முடிவெடுப்பார்கள். கொக்கோ கோலா இந்த ஏரியாவில் அமைஞ்சதுன்னா ஈங்கூர் ஊராட்சி, வரப்பளை ஊராட்சி, வாய்ப்பாடி ஊராட்சி, பனியம்பள்ளி ஊராட்சி, சிறுக்களிஞ்சி ஊராட்சி, கூத்தமலை ஊராட்சி மற்றும் கொடுமணல், புதுப்பாளையம், பாலதோடு கிராம ஊராட்சிகள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும். அதனால் அந்த அரசாங்கம் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துகிட்டு 8 கிராம பஞ்சாயத்தினுடைய குடிநீருக்காக இந்த கொக்கோ கோலா நிறுவனத்தை அனுமதிக்கூடாது என்பதை வேண்டிக் கொள்கிறோம். கொக்கோ கோலா தொழிற்சாலை விரட்டி அடிப்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு நாங்கள் கடந்த வாரத்திலே அறிவிப்பு நோட்டீஸை கொடுப்பதற்காக அனைத்து கட்சி சார்பாக இந்த காஞ்சி கோயில் பகுதியிலே வந்து கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரிகள் 4 பேருக்கு மேல் செல்லக்கூடாது என்று ஹிட்லர் ஆட்சியைப் போல பேச்சுரிமை மறுக்கப்பட்டு, நமது கருத்துரிமை மறுக்கப்பட்டு, நம்மை மிக அடிமைகளாக நடத்துகின்ற ஒரு மோசமான சம்பவம் இந்த காஞ்சி கோயில் பகுதியிலே நடந்திருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய அடக்குமுறைகளையெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. அரசாங்கம் இனிமேலாவது இது போன்ற ஈனத்தனமான செயல்களை செய்யாமல் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு மிக பெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது. இந்த வெற்றி ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் என்றைக்கும் நிலைக்காது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக மக்களின் ஒற்றுமைக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. இது தொடரும். இந்த கம்பெனியை இங்கிருந்து விரட்டும் வரை இந்த ஒற்றுமை நீடிக்கும் என்பது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதை மக்களை ஒடுக்க நினைப்பவர்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும்.